நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட பேசுகிற எனக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த திக்க வந்துட்டு கார்த்தின்னு சொல்லிட்டு தீபாவை வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. சக்தி அதை பார்த்தது கூடி சீக்கிரம் இவங்களுக்கு சுயநினைவு வந்துருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுங்களையும் எஃப்எம்லேருந்து யாராவது காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தீபா மேடமே கண்ணை முடிச்சுட்டு அதை விட நல்லாயிருக்கு. கடவுளை இவங்களை எப்படியாவது உங்கள் குடும்பத்தில் சேர்க்கறதுக்கு நீ தான் கடவுளை உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு தீபா கார்த்தி அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒன்று தெரியுது, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கார்த்தி வந்துட்டு தீபா முன்னாடி நிற்கிறப்போ நீங்கள் யார், தாங்களை நான் யார் என்று அறியேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி டைலாக் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான், செம்ம கடுப்பாயிருப்போம். பட் இது மூலயமா என்ன தெரியுது, ஒரு வேளை வந்துட்டு தீபா நார்மலாக தான் கண்ணை முழிப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்ருக்காங்க. தீபா கூட இருந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சேம் சைடு கீதா வந்துட்டு ஜம்முன்னு வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கீதாவுக்கு வந்துட்டு முழிப்பு தட்டுது. எந்திச்சு பார்த்தா கார்த்தி வந்துட்டு உட்காந்து தீபாவையே நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் தீபாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதான் அவங்க கிடச்சிட்டாங்கல்ல, இனி என்ன வீட்டுக்கு மட்டும்தான் வரணும், அவ்வளோதானே பாக்கி, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் ஒன்று சார், நீங்கள் நம்பின மாதிரியே தீபா வந்துட்டு உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு அமைதியாக சைலண்ட்டாக ஆமாம் அப்படின்ற மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு கீதா சொல்கிறாங்க, ஆனால் எப்படி சார் தீபா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் உள் மனசு சொல்லுதுங்க, அவங்க கண்டிப்பாக இங்கே எங்கேயோ என் பக்கத்துலேயே தான் இருக்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பாக அவங்களோட காதல் என்கிட்ட கொண்டு வந்து அவங்கள சேர்த்துரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் உங்கள் 2 பேரையும் நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க இவ்வளோ லவ் கேர் வச்சுருக்கீங்க. இதுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் தீபாவை கண்டுபிடிச்சிருவீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தீபாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவேன். அவங்க என்ன சுற்றி தான் எங்கேயோ இருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, கூடி சீக்கிரமே கிடச்சிருவாங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இவங்க எப்படி வந்துட்டு கொண்டு போகிறாங்கன்னா, கனவுலேயே வந்துட்டு பாதி ஸ்டோரியை ஓட்டிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த ஐஸ்வர்யாவுக்கு கனவு வர்றப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட சேர்த்து கொண்டு வந்துடுதா. அது மாதிரியே தீபாவை வந்துட்டு இருக்கிற நியூஸு ஐஸ்வர்யாவுக்கு தான் தெரிகிற மாதிரி கொண்டு வந்து, ஐஸ்வர்யா தான் சொல்லிச்சுல அந்த துங்கா கிட்ட எப்படியாவது நம்ம இந்த தீபாவை மாட்டி விட்டுறணும், இவ தான் கீதா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த ஐஸ்வர்யாவுக்கு ஃபேவராகவே வந்துட்டு சீரியலை கொண்டு போய் துங்கா கிட்டையும் தீபாவை ஒப்படைச்சு அதுக்கடுத்து வந்துட்டு கார்த்தி காப்பாற்றுற மாதிரி சீன் கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஏன் கீதாவை அவ்வளோ மாசாக காமிச்சு இப்போ வந்துட்டு சும்மா வெட்டியாக இந்த கேரக்டரே வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரியே இருக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் ஐயா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ வந்துட்டு தீபாவை தேடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தேடுற மாதிரியே காமிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா அதை மட்டும்தான் செய்கிறாங்க, கார்லேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, சுற்றுலா மாதிரி தேடிக்கிட்டே அலைகிறாங்க. ஒருவேளை இனிமே தான் அந்த துங்கா வந்துட்டு தீபாவை கடத்துறது, கார்த்தி போய் காப்பாற்றுறது அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வரப்போதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது இனிமேல் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஷூட்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. அதே சேம் இந்த பக்கம் வந்துட்டு மறுபடியும் தீபா வந்துட்டு கார்த்தின்னு புலம்புற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த திக்கமாக ஐஸ்வர்யாவுக்கு தூக்கமே வரல. ஒரே வந்துட்டு தீபா நினைப்பா வருது. அவள் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருக்க. ஆனால் இந்த கீதாவும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. இப்போ வந்துட்டு நம்மளை பார்வையாலே எரிக்கிறா முறைக்கிறா. இவகிட்ட இருந்தும் நம்ம எதுக்கு கொஞ்சம் பத்திரமா தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. பார்க்கலாம் இனி எப்படியெல்லாம் வந்துட்டு சீன்ஸ் கொண்டு போகிறாங்கன்னா. ஆனால் ரொம்ப ஜவ்வாக இழுக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு மண்ணாங்கட்டி இல்லாததுக்கு ஒரு ப்ரோமோ அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட்டாக போனால் நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு மூவியில் பார்க்குற மாதிரி தான் எவ்வளவோ நல்ல மூவிஸ் வந்துட்டு புது ஆக்டர்ஸ்லாம் நடிப்பாங்க. நம்ம வந்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம தளபதி நடித்தது அதான்ப்பா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத கதைனாலும் ஓடி போய் பார்ப்போம். அது மாதிரியே தான் வந்துட்டு இதுவும் கார்த்தி ஒருத்தங்களுக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.